ஹலோ guys, welcome back to Monco channel. So this is your new video. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிளேலிஸ்ட் ஓகேவா. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் எசென்ஷியல்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதில் இதான் பார்ட் 1 வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ ஜாவாஸ்கிரிப்டோட பேசிக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா கவர் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்ஸ் இந்த சென்ஸ் எப்படின்னா ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் என்ன, ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி ரன் ஆகுது, ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு சில அட்வான்ஸ்டு டாபிக்ஸ்லாம் போகிறக்கு முன்னாடி நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டுக்குள்ளே நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரில அப்படின்னாலுமே ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸோ யூ வில் பி குவைட் பெட்டர் இன் ஜாவாஸ்கிரிப்ட் இன் பேசிக்ஸ் லெவல் ஓகேவா. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இதில் எல்லாமே பேசிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர் ஆக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன, அது எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம், அது எப்படி ரன் ஆகுது, ஸோ லைக் இந்த மாதிரியான பேசிக்கான விஷயம் தியரட்டிக்கல் பார்ட் பார்த்துட்டு ஸோ தென் வி கேன் டேரக்ட்லி கோ டு த கோடிங் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாவாஸ்கிரிப்ட்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வெப்சைட்டில் HTML இருக்கும், CSS இருக்கும், JS இருக்கும். ஸோ HTML அண்ட் CSS பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். HTML நம்ம வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சருக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ CSS இந்த கேஸ்காடிங் ஸ்டைல் ஷீட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வி நீட் டு ஸ்டைல் த கிரியேட்டட் HTML எலமெண்ட்ஸ் ரைட். ஸோ அந்த HTML எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ஸ்டைல் பண்ணுறதுக்காக CSS யூஸ் பண்ணுறோம். ஜாவாஸ்கிரிப்ட் எதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜாவாஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெப்சைட்டை இன்ட்ராக்டிவாக மாற்றுறதுக்காக ஓகேவா. ஸோ இன்ட்ராக்டிவாக எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ போகிறீங்க, ஸோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் ஆட் டு கார்ட் கொடுத்தா கார்ட்டுக்கு ஆட் ஆகுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விஷ் லிஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஹார்ட் ரெட் கலராக மாறுறது. ஸோ அங்கே உங்களுக்கு அந்த 1 2ன்னு சொல்லிட்டு அந்த கவுண்ட்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜாவாஸ்கிரிப்டில் ஸோ இன்ட்ராக்டிவாக மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா டாம் மேனிபுலேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ டாம் மேனிபுலேஷன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறதில்ல. ஸோ in this video we are going to see only about the basic part. ஸோ பட் எனிவே என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, டாம் மேனிபுலேஷன்ஸ்னா நம்ம HTML-ஐயும் CSS-ஐயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டாட்டிக்காக கிரியேட் பண்ணுவோம் நம்ம கோட் பண்ணல. பட் ஆனால் நம்மளோட ஆக்டிவிட்டீஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூசர் இன்ட்ராக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம டைனமிக்காக அப்டேட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் டாம் மேனிபுலேஷன். ஸோ தட் திங் கேன் ஒன்லி பி அச்சீவ்ட் பை த ஜாவாஸ்கிரிப்ட் இன் ஃப்ரண்ட் அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேவா. ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜாவாஸ்கிரிப்ட் எப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்ஸில் மட்டும் தான் ரன் பண்ண முடியும் ஓகே. ப்ரௌசர்ஸில் மட்டும்தான் ரன் பண்ண முடியும்னு கிடையாது. பேசிக்காக ஃபர்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ நம்ம ப்ரௌசர்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் எந்த சிஸ்டமில் வேணால் நீங்கள் எதுவுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவாக்கில் பார்த்தீங்கன்னா JVM இருக்குது ஓகேவா. ஸோ இதுக்கு இந்த மாதிரி எதுவுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்டுக்குன்னு தனியாக இன்ஸ்டால் பண்ண தேவை. ஜஸ்ட் நீங்கள் ஒரு சிஸ்டம்ஸில் ப்ரௌசர் இருந்தது அப்படின்னாலே உங்களால் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ரன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு சில பாப்புலரான ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம V8 இன்ஜின் சொல்லலாம், அதுக்கப்புறம் ஸ்பைடர் மங்கி சொல்லலாம். ஸோ இதெல்லாமே ஒரு சில பாப்புலரான இன்ஜின்ஸ். ஸோ மோஸ்ட் பாப்புலர் இன்ஜின் பார்த்தீங்கன்னா V8. ஏன்னா கூகுள் குரோமில் அந்த இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூ கேன் எக்ஸ்ப்ளோர் லாட்ஸ் ஆஃப் இன்ஜின்ஸ் யூஸ்டு பை வேரியஸ் ப்ரௌசர்ஸ் ஓகேவா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்படி ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகுது ப்ரௌசர் லெவலில். இதே நீங்கள் சர்வர் சைடுக்கு போனீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டை இந்த ப்ரௌசரில் மட்டும் ரன் பண்ண முடியும் அப்படின்றத ஓவர் கம் பண்ணி தான் என்ன கொண்டு வந்தாங்கன்னா நோட் ஜேஸ்ன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க ஓகேவா. ஸோ நோட் ஜேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த நோட் ஜேஎஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வர் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லாங்குவேஜ் எழுதிருக்காங்க ஓகேவா. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த நோஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரிஞ்சிருக்கும், இந்த இமேஜ்லேயே சொல்லியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த வெப் சர்வர் செட் பண்ணுறதுக்கு ஸோ சர்வர் சைட் லாங்குவேஜை நம்ம பார்த்தீங்கன்னா நோட் ஜேஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. லைக் இந்த ப்ரௌசரில் மட்டும் இல்லாமல் நம்மளோட ஓன் சிஸ்டமில் டெர்மினல்லே நம்மளால் அவுட்புட்ஸ் பார்க்க முடியும். நம்மளால் ஒரு ஓன் சர்வரே கிரியேட் பண்ணி நம்மளால் பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நோட் ஜேஸ் நம்ம இப்போ கவர் பண்ண போகிறோம். பட் ஆனால் தெரிஞ்சுக்கோங்க ஜாவாஸ்கிரிப்ட் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ ஓகே, ஸோ கம்ப்ளீட்லி குட் டு கோன்னு நினைக்கிறேன். ஸோ தியரட்டிக்கல் பார்ட் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறது வேரியபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் எப்படி ரன் பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணி நம்ம எப்படி நம்மளோட சிஸ்டம்லேயே நம்ம லைக் அதர் லாங்குவேஜஸ் மாதிரி ரன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட் ஜேஎஸ் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு போயிட்டு உங்கள் ப்ரௌசர்ஸில் போடுங்க ஓகேவா. ஸோ நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்மளுக்கு பிரேவ் பிடிக்காது. இந்த யூடியூப்பில் ஆட் வரக்கூடாதுன்ட்டு தான் பிரேவே வச்சுருவோம். நோட் ஜேஎஸ் டவுன்லோடுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு லைக் ஓகே. ஸோ டவுன்லோட் நோட் ஜேஎஸ்ன்னு வரும். ஸோ நீங்கள் இந்த லிங்க்குள்ளே இந்த சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட் ஜேஎஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சம் நெட்வொர்க் இஷ்யூ, நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம், நம்ம பார்த்தீங்கன்னா நான் லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன யூஸராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இஃப் அட் ஆல் யூ ஆர் யூசிங் விண்டோஸ், மேக் OS ஆர் எனிதிங் எல்ஸ், இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ கேன் டவுன்லோட் இட். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இஃப் அட் ஆல் யூ ஆர் யூசிங் லினக்ஸ்னா யூ கேன் யூஸ் கமெண்ட்ஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் இட் ஓகேவா. ஸோ லினக்ஸ் யூஸருக்கு தெரிஞ்சிருக்கும்.
இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுனா ஜஸ்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினல் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் நோடு -வீன் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தெரியும். நான் வந்துட்டு வெர்ஷன் 20 யூஸ் பண்ணுறேன். ஸோ மினிமம் வந்துட்டு வெர்ஷன் 20 இன்ஸ்டால் பண்ணுங்கள். விச் வில் பி குவைட் பெட்டர் ஃபார் டெவலப்மெண்ட் பர்பஸ். ஓகேவா? இப்போ நோடு ஜேசன்ஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, இது ஓகே க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்துட்டு போய்க்காங்க. ஓகேவா? போயிட்டு ஏதாவது ஒரு ஃபோல்டரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா விஎஸ் கோட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இப்போ கிரியேட் பண்ண ஃபோல்டரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே போயிட்டு ஸோ அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம index.htmlனு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? index.htmlனு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், main.jsனு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணலாம். இந்த HTML ஃபைல் எதுக்குன்னா, ஸோ ஜஸ்ட் ஐம் கோயிங் டு லெட் மீ கோட் இட் அண்ட் எக்ஸ்பிளைன் யூ. இது சும்மா டைட்டில் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்னு வைப்போம். என்ன பண்ணலாம், HTML வந்துட்டு படிச்சிருப்பீங்க கரெக்டாக. ஸோ HTML அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை வந்துட்டு நம்ம HTML எப்படி லிங்க் பண்ணலான்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணி லிங்க் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ நம்ம அதனால் என்ன பண்ணுறோம், எங்கேயுமே ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா நம்ம லிங்க் பண்ணலாம். ஏன்னா நம்ம ப்ரௌசரில் ரன் பண்ண போகிறோம் கரெக்டாக ஜாவா ஸ்கிரிப்ட். இப்போ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஜாவா ஸ்கிரிப்டை வந்துட்டு நம்ம HTML லிங்க் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இங்கே தான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக கோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், HTML லிங்க் பண்ணிட்டோம். இந்த HTML ரன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் லைக் யூ கேன் ரைட் கிளிக் அந்த மவுஸ், காப்பி பாத் பண்ணிக்கோங்க. காப்பி பாத் பண்ணிட்டு ஸோ ப்ரௌசர்ஸ் வந்துட்டு நான் ஃபயர்ஃபாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட் பீப்பிள் நீங்கள் க்ரோம் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வி கேன் கோ வித் க்ரோம். ஜஸ்ட் அந்த பாத்தை வந்துட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் ஆப் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு கன்சோலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம அங்கே லைக் பண்ண போகிற எல்லா அவுட்புட்ஸுமே வரப்போகுது இந்த கன்சோலில். இங்கே நம்ம ஒயிட் பேஜ் தான் வரும், ஏன்னா நம்ம எதுவுமே HTML எலமெண்ட்ஸ் டெவலப் பண்ணல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, ஸோ ஜாவா, C++, CA எல்லாத்துலேயுமே இந்த printf, system.out println, ஸோ நிறையா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. பட் நம்ம வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்டில் console.logன்ட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? நான் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு வெல்கம் டு மோகன் கோச்னு பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு நீங்கள் ப்ரௌசரில் வந்துட்டு ஜஸ்ட் போய் ரீலோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம அங்கே கொடுத்து இங்கே வந்திருக்கோம். நம்ம வந்துட்டு ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம் console.logல. ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு எலமெண்ட் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணலாம்னா வேரியபிள்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வேரியபிள்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ சின்னதாக நம்ம வேரியபிள்ஸ்லாம் என்ன டைப்ஸ், அது என்ன லைக் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஸ்கோப்பு, ஃபங்க்ஷன் ஸ்கோப்னு ஒரு சில விஷயம் இருக்குது. நம்ம வந்துட்டு அது பார்ப்போம். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாவா ஸ்கிரிப்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ லெட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ வேறு தான் நான் ஃபஸ்ட்டு எழுதணும். சாரி, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக லெட்டு தான் யூஸ் பண்ணுவேன் எல்லாத்துக்கும். ஸோ எழுதிட்டேன். பட் ஆனால் நம்ம இந்த மாதிரி போவோம். ஸோ வேர் இருக்குது, லெட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? இந்த வேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம வந்துட்டு பேசிக்காக ஃபங்க்ஷன் ஸ்கோப்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த வேரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன் ஸ்கோப்னு சொல்லுவோம். ஆனால் இந்த லெட்டு கான்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டையும் என்னன்னு சொல்லுவோம்னா பிளாக் ஸ்கோப்டு அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா பிளாக் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் ஸ்கோப்னு என்ன, பிளாக் ஸ்கோப்னு என்ன நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஸோ வேறு வந்துட்டு ஃபங்க்ஷன் ஸ்கோப்டு அப்படின்னா இன்னும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிளாக் இந்த மாதிரி எழுதுறேன்னு வைங்க. ஸோ இப்படி வந்துட்டு ஒரு பிளாக் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வேறு A = 10ன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறேன். ஓகேவா? நான் வெளியில் என்ன பண்ணுறேன், console.logல இந்த ஏவை வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ண பார்க்குறேன். எனக்கு என்ன அவுட்புட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 10 வந்துட்டு வந்துடும். இது வந்துட்டு என்னதான் இந்த பிளாக் போல இருந்தாலுமே ஸோ வேர் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஸ்கோப் அப்படின்னா ஸோ இஃப் at all I'm trying to print that variable outside of the block, I can definitely get the access of that variable if I have declared that variable using where. ஓகேவா? வேறு யூஸ் பண்ணி நான் வந்துட்டு டிக்ளேர் பண்ணி வச்சிருந்தேன்னா என்னால் லைக் அந்த பிளாக்கு வெளில வந்து என்னால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ண முடியும். இதே இந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஸ்கோப்னு என்னன்னு புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், லெட்டுன்னு போடுறேன். ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், லெட்டுன்னு டிக்ளேர் பண்ணிட்டு நான் பிரிண்ட் பண்ண பார்த்தேன்னா எனக்கு என்ன வரும்னா நாட் டிக்ளேர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எரர் வரும். ஓகேவா? ஸோ நாட் டிக்ளேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எரர் தான் வரும். என்ன வரும்னா எனக்கு வந்துட்டு எரர் வரும். ஏன்னா அது வந்துட்டு பிளாக் ஸ்கோப்டு. லெட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்குள்ளே மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா ஆக்சஸ் பண்ண முடியும்.
ஓகேவா? ஸோ கான்ஸ்ட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே கேஸ் தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணாலுமே உங்களுக்கு அதே எரர் தான் வரும். உங்களால் வெளில வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இஃப் அட் ஆல் யூ ஆர் கோயிங் டு டிக்ளேர் திஸ் அஸ் கான்ஸ்ட், யூ வில் பி கெட்டிங் தி சேம் நாட் டிக்ளேர்ட் எரர். ஸோ வந்துட்டு உங்களுக்கு பிளாக் ஸ்கோப்னா ஃபங்க்ஷன் ஸ்கோப்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இன்னொன்று கான்ஸ்ட்டுக்கு வந்துட்டு இன்னொரு ஒரு இது இருக்குது. ஓகேவா? ஒரு இது இருக்குது. நம்ம என்னென்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வேர் இருக்குன்னு வைங்களேன். ஸோ அந்த வேரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த வேர் ஏ ஈக்குவல் டு 5ன்னு வச்சிருக்கேன். உங்களால் இதை என்ன பண்ணணும்னா ரீடிக்ளேர் பண்ண முடியும். வேர் ஏ ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்செப்டபிள். பட் ஆனால் நீங்கள் லெட்டில் டிக்ளேர் பண்ணீங்கன்னா லெட் ஏ ஈக்குவல் டு 5 டிக்ளேர் பண்ணிட்டு திரும்ப லெட் ஏ ஈக்குவல் டு 10 பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எரர் வரும். ஓகேவா? ஏன்னா ரீடிக்ளேர் வந்துட்டு நம்மளால பண்ண முடியாது லெட்டில். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், கான்ஸ்ட் போகலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், கான்ஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு 20 டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ இப்போ அதாவது லெட்லேயும் நம்மளால ரீஅசைன் பண்ண முடியும் தெரியும், வேர்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீஅசைன் பண்ண முடியும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் இந்த கான்ஸ்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் ரீஅசைன் பண்ண பார்த்தீங்களா, யூ வில் டெஃபினெட்லி கெட் அன் எரர் ஹியர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கான்ஸ்ட் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கான்ஸ்ட்னா என்னன்னு சொல்லுவோம்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கான்ஸ்டன்ட் இன் த சென்ஸ் நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு டிக்ளேர் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் வந்துட்டு அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த வேரியபிள் வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ இது கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களால் வந்துட்டு வேரியபிளை வந்துட்டு ரீடிக்ளேர் வந்துட்டு பண்ண முடியாது. ஐ மீன் ரீஅசைன் பண்ண முடியாது. ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், வாட் இஸ் வாட்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ கோட் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு புரியும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், ஸோ இந்த கன்சோல் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு நம்ம லைட்டாக கோட் எடிட்டர் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிப்போம். இப்போ என்ன பண்ணலாம், ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதையுமே நம்ம பார்த்துட்டு போயிடலாம். நம்மளுக்கு மற்ற ஜாவாவில் இந்த சீலெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வேரியபிள்ஸ் டேட்டா டைப்ஸ் வந்துட்டு இப்போ டிக்ளேர் பண்ணுவோம். இன்ட் ஏ ஈக்குவல் டு 5a. ஸோ ஃப்ளோட் வேணும்னா நம்ம வந்துட்டு ஃப்ளோட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1.5a. அதே மாதிரி எனக்கு கேர் வேணும்னா கேர் ஏ இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. அதே மாதிரி ஸ்ட்ரிங் வேணும்னா ஸ்ட்ரிங் ஏ இஸ் ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா டைப்ஸ் இருக்குல்ல, இந்த டேட்டா டைப்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருப்போம்னா மென்ஷன் பண்ணிட்டு இருப்போம் அந்த டேட்டா டைப்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக. ஸோ ஆனால் ஜாவா ஸ்கிரிப்டில் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜாவா ஸ்கிரிப்டில் எல்லா டேட்டா டைப்ஸுமே சப்போர்ட் ஆகும். ஓகேவா? போத் பிரிமிட்டிவ் நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். பட் ஆனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம வந்துட்டு டேட்டா டைப்ஸ் என்ன பண்ண தேவையில்லைன்னா ஸோ மென்ஷனே பண்ண தேவையில்லை. டேட்டா டைப்ஸை ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம வந்துட்டு மென்ஷனே பண்ண தேவையில்லை. ஓகேவா? நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் வேரோ லெட்டோ கான்ஸ்டோ யூ கேன் ஜஸ்ட் மென்ஷன் த வேரியபிள் நேம் அண்ட் யூ கேன் டேரக்ட்லி ஆஸ் எனி டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இன் டு தட் வேரியபிள். ஓகேவா? ஸோ வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து டேட்டா டைப்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணுன்ற அவசியமே கிடையாது ஜாவா ஸ்கிரிப்டில். ஸோ இந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு வேறு ஏ ஈக்குவல் டு 10ன்னு போடுவோம். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம எல்லா வேரியபிள்ஸும் சும்மா வந்துட்டு நம்ம ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பார்ப்போம். ஜஸ்ட் இதை வந்துட்டு ஏவை பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் டேப் போனால் உங்களுக்கு வந்து 10 பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி நம்ம என்ன சொன்னால் வேறு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீடிக்ளேர் பண்ணலான்னு சொன்னோம் கரெக்டாக. இப்போ நான் வேறு ஏ ஈக்குவல் 10 வச்சுருக்கேன். திரும்ப என்ன பண்ணுறேன், வேறு ஏ ஈக்குவல் டு 20 போட்டேன்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 20 வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி இதே வந்துட்டு இப்போ லெட்டர் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த இடத்துல நான் லெட் ஏ ஈக்குவல் டு 10ன்னு போடுறேன். திரும்ப நான் லெட் ஏ ஈக்குவல் டு 20 போட்டால் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்மளால் லெட்டில் வந்துட்டு ரீடிக்ளேர் பண்ண முடியாதுன்ட்டு. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் பி கெட்டிங் இன் எரர். இது ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா, ஏ ஹாஸ் பீன் ஆல்ரெடி டிக்ளேர்ட் வந்துருச்சு. ஏன்னா நம்ம லெட் யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ரீடிக்ளேர் பண்ண முடியாது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு 10ன்னு போடுறேன். திரும்ப இந்த ஏவை வந்துட்டு நான் 20 மாற்ற பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்துட்டு எரர் வரும். என்ன எரர் வருதுன்னு பாருங்க, அசைன்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் வேரியபிள். கான்ஸ்டன்ட் வேரியபிள் நீ வந்துட்டு அதை கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணிட்டேன், உன்னால் அதை வந்துட்டு ரீசைன் பண்ண முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின் வந்துட்டு எரர் வந்துட்டு நம்மளுக்கு த்ரோ பண்ணுது. ஸோ இப்போ இந்த பிளாக் ஸ்கோப்டு ஃபங்க்ஷன் ஸ்கோப்னு பார்த்தோம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு பிளாக் இருக்குன்னு வைங்களேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், வேறு ஏ ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டு நான் வந்து போடுறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், அவுட் சைட் ஆஃப் தி பிளாக்ல நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏ அப்படின்ற வேரியபிள் நான் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபார் ஷூர் நம்ம வந்துட்டு இது வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப்டு தான் வேறு அப்படின்றது. ஸோ வி கேன் கெட் த அவுட்புட். நம்மளால் அந்த பிளாக்கில் இருக்கிறதே வெளியில் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். பட் இஃப் அட் ஆல் இதை வந்துட்டு நீங்கள் லெட்டுன்னு டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா ஸோ லெட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக்ல இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இதை வந்துட்டு கன்சோல் டாட் லாக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு லாக் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா என்ன வரும்னா ஏ இஸ் நாட் டிஃபைன். ஏன்னா லெட் அப்படின்றது இந்த பிளாக்குள்ள மட்டும்தான் நம்மளால வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். அவுட் சைட் ஆஃப் த பிளாக் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இதே இப்போ வந்துட்டு இந்த பிளாக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு இப்போ கன்சோல் டாட் லாக்னு பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா
பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம அந்த பிளாக் குள்ள தானே ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு இந்த வேரியபிள்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம்னா டேட்டா டைப்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? டேட்டா டைப்ஸ் வந்துட்டு ஒன்றும் இல்லை. நான் வந்துட்டு எப்பவுமே லெட் அப்படின்ற இதுதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ மேக்ஸிமம் நான் லெட் யூஸ் பண்ணி தான் டிக்ளேர் பண்ணுவேன். கான்ஸ்ட் ஒரு சில டைம் யூஸ் பண்ணுவேன். வேறெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுடேட் ஆன மாதிரி அது யூஸ் பண்ண மாட்டேன் அவ்வளோவா. லெட்டு தான் யூஸ் பண்ணுவீங்களா? இப்போ என்ன பண்ணலாம், லெட்டு ஏ ஈக்குவல் டு 10ன்னு வைக்கிறேன். லெட்டு பி ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃப்ளோட் வேல்யூஸ் வந்து டிக்ளேர் பண்ணலாம் 20.5. எடுத்து என்ன பண்ணலாம், ஒரு கேரக்டர் டிக்ளேர் பண்ணலாம். லெட்டு சி இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு எம்என் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்து லெட்டு டி இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஜாவா ஸ்கிரிப்டில் வந்துட்டு டேட்டா டைப்ஸ் வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக. ஸோ அதனால் என்னால் வந்துட்டு எந்த வேரியபிள்ஸ் வேணால் யூஸ் பண்ணி என்னால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இது நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை. பட் ஆனால் இதை நீங்கள் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் வேரியபிள்னு கண்டுபிடிக்கிறனா ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா டைப்பு ஆஃப்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் அதை வந்துட்டு கால் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த வேரியபிளை வந்துட்டு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இங்கே ஜஸ்ட் ரீலோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு தெரியும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் டைப். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓகே இதை வந்துட்டு சேவ் பண்ணிட்டு ரீலோட் பண்ணுவோம். இது வந்துட்டு ஃப்ளோட்டாக இருந்தாலும் அப்படி இல்லாமல் ஃப்ளோட்டாக இருந்தாலுமே இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் டைப் தான் கரெக்டாக. ஸோ அதனால் நம்மளுக்கு நம்பர் தான் பிரிண்ட் ஆகும். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் சீன்ட்டு பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இதை பிரிண்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு மாறும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஸ்ட்ரிங்கு கேரக்டர்லாம் பிரிண்ட் ஆகுது. ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுக்குறீங்க அப்படின்னாலே அது வந்துட்டு ஸ்ட்ரிங்கோ கேரக்டர் அது வந்து ஸ்ட்ரிங் தான் எடுத்துக்க போகுது. ஸோ நீங்கள் அதே மாதிரி இப்போ வந்துட்டு சாரி இந்த இடத்துல நீங்கள் டீன்னு பிரிண்ட் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரிங் தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் எப்படி டைப் ஆஃப் கண்டுபிடிக்கிறது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பூலியன் டைப்ஸ். ஓகேவா? இதை நான் சொல்ல மாட்டேன். லெட்டு இ ஈக்குவல் டு நீங்கள் எப்போ போல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நீங்கள் அந்த பூலியன் பார்ப்பீங்களா எல்லா இதுலேயும். இது வந்துட்டு பூலியன் வேரியபிள். இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு பூலியன் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லு எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு நல்லுன்னு போட்டு ஜஸ்ட் நீங்கள் டைப் ஆஃப் ஈன்னு பிரிண்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஒரு ஆப்ஜெக்ட் தான் கரெக்டாக. அதனால் அது பார்த்தீங்கன்னா அதுவும் வந்துட்டு வந்துடும். ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே அடுத்து வந்துட்டு இந்த மாதிரியான வேரியபிள்ஸ்லாம் பார்த்தோம். ஆப்ஜெக்ட் எப்படி டிக்ளேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஆப்ஜெக்டும் ஒன்றும் இல்லை, லெட்டு நேம்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஸோ லெட்டு லாங்குவேஜஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன், ஸோ இந்த மாதிரி கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு கேர்லி பிரேசஸ் ஒரு ஜேசன் மாதிரி இருக்குனாலே வந்துட்டு நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஜாவா ஸ்கிரிப்டே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நேம் வந்துட்டு என்னன்னு சொல்லலாம்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்டு இதுக்கு வேற என்ன வைக்கலாம், இன்ஜின் வந்துட்டு V8 இன்ஜின் போடலாம். சும்மா நான் பாட்டுக்கு என்ன கண்டென்ட் டைப் பண்ணுறது பண்ணுறீங்க. பேக் அண்டு சும்மா நோட் ஜேஸ்ன்னு போடுவோம். டேட்டா பேஸு மாங்கோடிபின்னு சும்மா போடுறேன் என்ன போடுறேன்னு தெரியாமல். இப்போ என்ன பண்ணலாம்னா இது வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் டைப் தான். ஸோ இப்போ ஆல் யூ ஆர் ட்ரைங் டு பிரிண்ட் திஸ் லாங்குவேஜ். ஸோ இது என்ன லாங்குவேஜஸ் டின்னு வந்துருச்சு. ஓகே ஸோ லாங்குவேஜஸ்ன்னு பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட் தான் வரும். ஏன்னா வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ்ன்றது நம்ம ஆப்ஜெக்டோட வேரியபிள் கரெக்டாக. ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட் அந்த லாங்குவேஜஸ் ஸ்டார்ட் நேம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நேம் வந்துட்டு ஓகே நம்ம டைப் ஆஃப் கொடுத்துருக்கோம்ல. ஓகே இப்போ நீங்கள் லாங்குவேஜஸ் டாட் நேமோட டைப்பை கண்டுபிடிக்கிறீங்கன்னா இது வந்துட்டு எல்லாமே ஸ்ட்ரிங் தான் கரெக்டாக. ஸோ அதனால் டைப் பிரிண்ட் ஆகுது. நம்மளுக்கு வந்துட்டு இது தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா உள்ளே இருக்க ஆட்ரிபியூட்ஸை பிரிண்ட் பண்ணுறதுனால ஜஸ்ட் லாங்குவேஜஸ் டாட்டு நேம் நான் என்ன பண்ணுறேன் அங்கே ஆப்ஜெக்ட்டில் இருக்க நேமை வந்துட்டு ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் டிக்ளேர் பண்ணிக்க வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணாலும் இப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆப்ஜெக்ட் வந்துட்டு உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதெல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ஆப்ரேட்டர்ஸ்க்குள்ள போகலாம். ஓகேவா? ஸோ ஆப்ரேட்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் A = 10 வைக்கிறேன், லெட் B = 20 வைக்கிறேன்.
ஸோ நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் நம்ம சும்மா மற்ற லாங்குவேஜில் பண்ணுறோம்ல, கன்சோல் டாட் லாக் ஆஃப் ஏ ப்ளஸ் பிஏ ஏ மைனஸ் பி. ஸோ எல்லாமே நார்மல் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் தானே. ஸோ உங்களால் வந்துட்டு எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸுமே உங்களால் வந்துட்டு பண்ண முடியும். நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வேல்யூஸ் வந்துருக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை. நீங்கள் லைக் சும்மா வந்துட்டு அசைன் பண்ணுறது, லெட்டு ஏ ஈக்குவல் 10 வைக்கிறீங்க, திரும்ப ஏ ஈக்குவல் 20 வைக்கிறீங்க. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அசைன்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ற ஒன்று சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கம்பாரிசன் ஆப்ரேட்டர்ஸ். இந்த கம்பாரிசன் ஆப்ரேட்டர்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டு இந்த இடத்துல இருங்க, லெட்டு ஏ ஈக்குவல் 10 வைக்கிறேன், லெட்டு பி ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன் அதுவும் 10 வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல கம்பாரிசன் ஆப்ரேட்டர்ஸ்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு கன்சோல் டாட் லாகில் ஏ ஈக்குவல் டு 10 பின்னு பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணிங்கன்னா இப்போ ஏவும் பி ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் ட்ரூன்னு வருது. கரெக்டாக? அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஏ நாட் ஈக்குவல் டு பின்னு பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால்ஸ்னு வரும். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த ஈக்குவல் டுலேயே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டபுள் ஈக்குவல் ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஈக்குவல் ஒன்று இருக்குது. இந்த டபுள் ஈக்குவல் டுன்றதை நார்மலாக செக் பண்ணணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டைப்பை மட்டும் வந்துட்டு செக் பண்ணணும். அதாவது இந்த ட்ரிபிள் ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி ஈக்குவல்னு சொல்லுவோம். அதாவது இந்த கண்டென்ட்டையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும்னா பக்காவாக செக் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம சொல்ல மாட்டோம். கமெண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ இது இருக்குன்னா இப்போ நான் சிங்கிள் லைனாக கமெண்ட் பண்ணுறேன்னா இப்படி கமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை மல்டி லெவல் கமெண்ட்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு ஸ்டார் போட்டுட்டு திரும்ப இங்கே வந்துட்டு ஸ்டார் போட்டு ஸ்லாஷ் போட்டிங்கன்னா அது மல்டி லெவல் இது வந்துட்டு மல்டி லெவல் கமெண்ட்ஸ். லைக் ஜாவாவில் நீங்கள் பண்ணுறது தான் ஜாவா ஸ்கிரிப்ட்லையும் இப்போ ஏ நாட் ஈக்குவல் டு வருது. இப்போ இந்த இடத்துல இந்த பி என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு என்ன மாற்றுறேன். ஓகேவா? போட்டுட்டு இந்த இடத்துல நான் வெறும் டபுள் ஈக்குவல் டு மட்டும் கொடுத்து செக் பண்ண என்ன வருது தெரியுமா? ட்ரூன்னு வருது. என்னடா ட்ரூன்னு வருதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு நம்ம சிங்கிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அது வந்துட்டு இன்டிஜர் டிக்ளேர் பண்ணிருக்கோம். எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த செக் பண்ணல. பட் ஆனால் நீங்கள் இந்த இடத்துல ஸ்ட்ரிக்ட்லி ஈக்குவலாக செக் பண்ணிங்கன்னா இன்க்ளூடிங் டேட்டா டைப்ஸ் அண்ட் வேல்யூஸ் செக் பண்ணல நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன வரும்னா ஃபால்ஸ்னு வரும். ஏன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி ஈக்குவல் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக செக் பண்ணும். ஸோ இது வந்துட்டு புரிஞ்சுக்குவாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட்ல இந்த மாதிரியான குளறுபடியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் போக போக வந்துட்டு புரிஞ்சுப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இஃபே என்ன பண்ணலாம், சும்மா நம்ம ஒரு பூலியன் வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாமா, லெட்டு என்ன வைக்கிறதுன்னு தெரியலையே, லெட்டு ஃப்ளாக் 1 ஈக்குவல் டு ட்ரூ, லெட்டு ஃப்ளாகு 2 ஈக்குவல் டு ட்ரூ. இப்போ என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் நம்ம ஒரு இஃப் போகிறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இந்த நீங்கள் இந்த அண்டு இந்த ஆறு ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு மற்ற லாங்குவேஜஸில் பார்த்துருப்பீங்களா. ஸோ அதான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? நீங்கள் அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். லைக் வந்துட்டு கம்பேர் பண்ணுறக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் லைக் வந்துட்டு அண்டு ஆறு எல்லாமே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் தான் என்ன பண்ணுவோம்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இருங்க இந்த இஃப் எல்லாமே வந்துட்டு சொல்லிடலாம். ஓகேவா? இந்த இஃப் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இருங்க நம்ம சும்மா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். லெட்டு ஏ ஈக்குவல் டு 10, லெட்டு பி ஈக்குவல் டு 20. இஃப் எல்ஸ் தான். ஓகேவா? நார்மலாக நம்ம மற்ற லாங்குவேஜில் பார்க்குற இஃப் எல்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஏ ஈக்குவல் டு 10, அப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொன்னோம். கரெக்டாக? அதனால என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல அண்டு பி ஈக்குவல் டு 20 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா கன்சோல் டாட் லாகில் என்ன பண்ணுறேன்னா சும்மா சக்ஸஸ்ன்னு பிரிண்ட் பண்ணுவோம். சும்மா நம்ம வந்துட்டு இருக்கிற டேட்டா வச்சு நம்ம சும்மா இஃபெல்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெஸ்டட் இஃப் போட்டுகிட்டே போகலாம். இஃப் வந்துட்டு ஏ ஈக்குவல் டு 10 அண்டு பி நாட் ஈக்குவல் டு 20 அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன், கன்சோல் டாட் லாகில் பார்ஷியல் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் நெஸ்டட் இஃப் போட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்சிஃப் போடலாம். ஓகேவா? எல்சிஃப்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் மற்ற லாங்குவேஜஸில் படிக்கலாம். இந்த இஃப் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா இதை பண்ணு, இல்லைனா இது, அதுக்கப்புறம் இன்னொரு எல்சிஃப் போடலாம்.
இன்னொரு எல்ஸ் இஃப் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா இஃப் ஏ ஈக்குவல் டு 10 ஆர் பி ஈக்குவல் டு 20 அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒன்றா ஏ வந்துட்டு 10 இருக்கணும், இல்லை பி வந்துட்டு 20 இருக்கணும். ரெண்டில் எதுவாக இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு எல்ஸ் இஃப்ல போயிடும். போயிட்டு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு நான் கன்சோல் டாட் லாகில் சும்மா ஹாஃப் சக்ஸஸ்ன்னு பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கடைசியாக இந்த எல்ஸ் இஃப்லாம் வருதுன்னா எல்ஸ் பிரிண்ட் பண்ணணும். இன்கேஸ் எனக்கு இந்த மூணில் எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா என்ன பண்ணுறேன், நான் ஜஸ்ட்டு வந்துட்டு கம்ப்ளீட்லி ஃபெயிலியர்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை வந்துட்டு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு வருது. ஏன்னா ஏவும் 10 பியும் 20 நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது என்ன பண்ணலாம், இந்த பி வந்துட்டு 13 கொடுப்போம். ஓகேவா? இந்த பி 13 கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னா பார்ஷியல் சக்ஸஸ் வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்துட்டு 10 இருந்துச்சு, பி வந்துட்டு நாட் ஈக்குவல் 20 இருந்தால் பார்ஷியல் சக்ஸஸ். இஃப் அட் ஆல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ இந்த ரெண்டையுமே ஃபார் எக்ஸாம்பிள் 15 போட்டு இதை வந்துட்டு 15 வச்சுக்கிறேன், இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன் 19 வச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஃபெயிலியர் வருது. ஏன்னா நமக்கு எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த இஃபெல்ஸ் எப்படின்ட்டு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இஃபெல்ஸும் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், சுவிட்ச்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? சுவிட்ச் என்னன்னா ஃபார் சுவிட்ச்னா உங்களுக்கு ஆல்ரெடி மற்ற லாங்குவேஜில் படித்தது தான். சுவிட்ச்னு டிக்ளேர் பண்ணிட்டு சுவிட்ச் வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஒரு இன்புட்டை வந்துட்டு பார்க்கும். கரெக்டாக பார்த்துட்டு நம்ம நிறைய கேசஸ் எழுதுவோம். கரெக்டாக? ஸோ கேஸ் வந்துட்டு இன்கேஸ் 1 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன், கன்சோல் டாட் லாகில் ஃபர்ஸ்ட் கேஸ்ன்னு பிரிண்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் பிரேக் பண்ணிடுவேன். இன்கேஸ் வந்துட்டு கேஸ் ஒன்றுன்றதோட நம்ம என்ன பண்ணலாம், கேஸு ஜாவாவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், ஜாவா லாங்குவேஜ் செலக்டர்னு வைப்போம். இதே கேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாவா ஸ்கிரிப்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், கன்சோல் டாட் லாகில் ஓகே இந்த இடத்துல போல இருக்கணும். கன்சோல் டாட் லாக் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ஜாவா ஈஸ் செலக்டர்னு பிரிண்ட் பண்ணுவோம். என்ன பண்ணணும், அந்த இடத்துல பிரேக் பண்ணணும். ஏன் பிரேக் பண்ணுறோன்னா நீங்கள் பிரேக் பண்ணலன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வந்துட்டு பிரேக் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து கேஸ் என்னென்னா கடைசியாக ஒரு கேஸ் எழுதுவோம். கேஸு ரூபின்னு எழுதுவோம். ரூபி லாங்குவேஜ் நம்மளுக்கு வந்து தெரியாது, இதனால பரவாயில்ல சும்மா போடுவோம். கன்சோல் டாட் லாகில் ரூபி செலக்டட்னு போடுறேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே என்ன பண்ணிடுறேன், பிரேக் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த எந்த கேஸுமே இல்லை அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டுன்னு ஒரு கேஸ் எழுதுவோம் எப்போவுமே சுவிட்ச் கேஸில். கரெக்டாக? சுவிட்சில் எழுதுவோம். எதுவுமே எழுதுனா என்ன பண்ணுறேன், நம்ம என்ன செலக்ட் பண்ணலாம்னா பைத்தான் இஸ் செலக்டட் ஃபார் டெவலப்மெண்ட்டுன்னு சும்மா போடுவோம். இப்படியே வந்துட்டு ஸ்விட்ச் கேஸ் வந்துட்டு எழுதணும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், மேலே லெட்டு இன்புட் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு ஜாவான்னு டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு ஜாவா லாங்குவேஜ் செலக்டட் அப்படின்னு வந்திருக்கா. ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கேஸு. ஸோ ஸ்விட்ச் கேஸ் வந்துட்டு ஈஸி தான், நம்ம மற்ற லாங்குவேஜஸில் படிக்கிற மாதிரி தான். என்ன பண்ணுறோம், சுவிட்ச் வந்துட்டு நான் ஒரு இன்புட் வாங்கும், இன்புட்டை வாங்கிட்டு அந்த இன்புட் எந்த கேஸுக்கு மேட்ச் ஆகுதோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணும். இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், எதுவுமே இல்லை சிம்பிளாக வந்துட்டு பேரை கொடுத்துறேன்னு வைங்க. சும்மா என்னோட சேனல் பேரை கொடுத்துட்டேன், எனக்கு டிஃபால்ட் செலக்ட் ஆகும். டிஃபால்ட் என்ன இருக்குது, பைத்தான் தான் எழுதியிருக்கும். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு இந்த இதெல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி வந்துட்டு இஃப் இதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம ஃபார் லூப் இருக்கு தெரியுமா. ஸோ இந்த ஃபார் லூப் அதெல்லாம் பார்க்கலாம், ஃபார் லூப்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே இந்த ஃபார் லூப்ஸ் வந்துட்டு எப்படின்னா இந்த ஃபார் லூப் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஓகே நம்ம இஃப் பார்த்துட்டோமா, இப்போ என்ன பண்ணலாம், இந்த இன்புட் ஒரு அவுட்புட்னு ஒன்று இருக்குது, நம்ம வந்துட்டு அந்த விஷயங்கள் பார்க்கலாம். ஓகேவா? இந்த கன்சோல் டாட் லாக் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். இந்த கன்சோல்லே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்புட் அண்ட் அவுட்புட்டில் நம்ம ஆல்ரெடி கன்சோல் பார்த்துட்டோம். இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் அப்படின்ற ஒரு இதில் கன்சோல் டாட் லாக் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டாக? நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணலாம், கன்சோல் டாட் எரர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேவா? இந்த கன்சோல் டாட் எரர் அப்படின்னா இந்த எரர் என்ன பிரிண்ட் பண்ணுறேன்னா டேட்டா பேசிஸ்
நாட் டிஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒன்று பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஜஸ்ட் கன்சோலை போய் ரீலோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எரர் வருது கரெக்டாக. நீங்கள் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ஸ்பெக்ட் ஆப்பில் போயிட்டு இன்கேஸ் ஏதாவது எரர் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கலராக காமிக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இது. இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கன்சோல் டாட் எரர்னு சொல்லுவோம். ஃபார் இன்னொரு என்ன சொல்லலாம்னா கன்சோல் டாட் வான்னு ஒன்று இருக்குது ஓகேவா. இந்த கன்சோல் டாட் வான் என்னன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் கலரில் வந்துட்டு இண்டிகேட் ஆகும், ரெட் இண்டிகேஷன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கன்சோல் டாட் வான் இருக்குன்னா இது வந்துட்டு எரர் கிடையாது, ஜஸ்ட் வார்னிங் அப்படின்னு என்ன சொல்லலாம்னா import statement maybe is not used anywhere the code base. சும்மா நான் டைப் பண்ணுறேன், இந்த இடத்துல போய் ரீலோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லோ கலரில் வரும் கரெக்டாக. இதை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், வார்னிங்ட்டு வந்துட்டு சொல்லுவோம் ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ இன்னொன்று ஒன்று இருக்குன்னா கன்சோல் டாட் டேபிள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது ஓகேவா. அந்த கன்சோல் டாட் டேபிள்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன் ஓகேவா. ஆப்ஜெக்டில் என்ன பண்ணலாம்னா லெட்டு ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே இதை வந்துட்டு நம்ம அரேவாக டிக்ளேர் பண்ணலாம்னு பார்த்தேன். அரேவாக டிக்ளேர் பண்ணி காமிச்சா உங்களுக்கு புரியும். நான் வந்து அரேவே நடத்தலை. ஸோ இப்போதைக்கு அந்த கன்சோல் டாட் டேபிள் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இன்னொரு விஷயம் இருக்குது ஓகேவா. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட்னு ஒன்று இருக்குது ஓகேவா. இந்த ப்ராம்ப்ட்னு ஒன்று கொடுத்தீங்கன்னா என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். இந்த ப்ராம்ப்ட் என்ன பண்ணா நம்ம இது ரெஃப்ரெஷ் பண்ணினா உங்களுக்கு வந்துட்டு விண்டோஸில் இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் இருக்குது கரெக்டாக. ஸோ இதை நம்ம வந்துட்டு ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வந்துட்டு வெப்சைட்டில் ஒரு பாப்அப் மூலமாக நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வாங்குறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா நம்ம வந்துட்டு ப்ராம்ப்ட்னு சொல்லலாம் ஓகேவா. இது வந்துட்டு பாப்அப். ஐயோ கன்சோல் ரெக்வஸ்ட் விட்டமே. ஓகே இப்போ இதே மாதிரி அலர்ட்னு ஒன்று இருக்குது. இந்த கன்சோல் இல்லாமல் நான் யூசருக்கு எதாவது அலர்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் கொடுக்கலாம் ப்ராடக்ட் இஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் சம்திங் நான் வந்துட்டு கொடுக்குறேன்னா இதை நம்ம அலர்ட்னு சொல்லுவோம். இதை நீங்கள் ஜஸ்ட் ரீரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் இஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லுவோம், அலர்ட்னு சொல்லுவோம். நம்ம யூசருக்கு கொடுக்குற அலர்ட் அதை தான் நம்ம இந்த மாதிரி அலர்ட்னு சொல்லுவோம். ஸோ ஓகே இந்த மாதிரியான ஸோ பேசிக்கான விஷயம்லாம் உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ஓகே இந்த இப்படி வந்துட்டு கன்சோல் டாட் லாக் இந்த எரரு வான் பார்த்துட்டோம். டேபிள் வந்துட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும், அரேஸ் வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டேபிள் அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அலர்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ என்ன பண்ணலாம், டைப் கன்வர்ஷன்ஸ் பார்க்கலாம். டைப் கன்வர்ஷன் ஒன்றும் இல்லை. இப்போ லெட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன் 10 டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஸ்ட்ரிங்காக இருக்கா, இதை வந்துட்டு நீங்கள் நம்பராக மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் இந்த ஏ வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா. இதை பிரிண்ட் பண்ணி காமிச்சின்னா இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் ஆகுது. இதை நம்பராக பிரிண்ட் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, கன்சோல் டாட் லாக் ஆஃப் டைப் கன்வர்ஷன்ஸ். நம்ம இப்போ இங்கே என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா டைப் கன்வர்ஷன்ஸ் என்ன பார்க்குறோம். டைப் கன்வர்ஷன்ஸ் தான் என்னென்னு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் நம்பராக மாற்றணும்னா ஜஸ்ட் நம்பர்னு போட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஏவை நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்பர்னு பிரிண்ட் ஆயிரும். இது வந்துட்டு நம்பராக பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு ஸ்ட்ரிங்கு, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்பர். அதே மாதிரி ஒரு நம்பரை வந்துட்டு ஸ்ட்ரிங்காக மாற்றணும்னா ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறேன் லெட்டு நம் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன் 908ன்னு போடுறேன் ஓகேவா. போட்டு என்ன பண்ணுறேன் நான் ஒரு புதுசாக ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணேன்னா லெட்டு எஸ்டிஆர் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன் ஜஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கால் பண்ணிட்டு இந்த நம்பர் உள்ளே கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக மாறிடும். இப்போ என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட் நம்பராக இருக்கையில் நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்துட்டு நம்மளுக்கு இப்போ இந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நம்பராக பிரிண்ட் ஆகும் 908ன்றது. இப்போ என்ன பண்ணுறேன் ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டேன் கரெக்டாக. இப்போ நான் வந்துட்டு இதை போயிட்டு பிரிண்ட் பண்ணுறேன்னா எனக்கு ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் ஆகும். ஓகே இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் ஆயிடுச்சு கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா டைப் கன்வர்ஷன்ஸ் பண்ணலாம். நம்பரை ஸ்ட்ரிங்காக மாற்றுறது, ஸ்ட்ரிங்கை நம்பராக மாற்றுறது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பூலியன் டைப் கன்வர்ஷன்ஸ் இருக்குது ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வேணால் சொல்லலாம் பூலியன் டைப் கன்வர்ஷன்ஸ் ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் லெட்டு ஃப்ளாக் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறேன். இந்த 0னா எனக்கு தெரியும், 1 ட்ரூன்னு தெரியும், 0னா நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு தெரியும் ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறேன் லெட்டு ஃப்ளாக் 2 ஈக்குவல் டு நான் வந்துட்டு 1 வைக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு பூலியன் டைப் கன்வர்ஷன் பண்ணுவேன்னா ஒன்றும் இல்லை, கன்சோல் டாட் லாக் ஆஃப் இது அப்படியே பிரிண்ட் பண்ணால் நமக்கு இன்டீஜராக தான் பிரிண்ட் ஆக போகுது கரெக்டாக. இது அப்படியே பிரிண்ட் பண்ணால் நமக்கு இன்டீஜராக தான் பிரிண்ட் ஆகும். இது இப்போலாம் என்ன பண்ணுறேன் கன்சோல் டாட் லாக் ஆஃப் பூலியன் டைப் கன்வர்ஷன் பண்ணுறேன், பூலியன் ஆஃப் ஃப்ளாக்னு போடுறேன். அதே மாதிரி கன்சோல் டாட் லாக் ஆஃப் பூலியன் ஆஃப் ஃப்ளாக் 2ன்னு போடுறேன்.
இப்போ நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஒன்று வந்திருக்கு. ஏன்னா 0 ஃபால்ஸு 1 நாட் ட்ரூ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பூலியன் டைப் கன்வர்ஷன்ஸுமே பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைப் கன்வர்ஷன்ஸ். ஓகேவா? இது வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா அரேஸ் வந்துட்டு எப்படி டிக்ளேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகேவா? அரேஸ் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் லூப்பிங் பார்க்கலாம். நம்ம எப்படி அரேவை ட்ராவல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா அரேஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஒரு அரே எப்படி டிக்ளேர் பண்ணலாம்னு ஜஸ்ட் வந்துட்டு அரே நீங்கள் லிட்டு நம்ம ஜாவாலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி டிக்ளேர் பண்ணிருப்போம் கரெக்டாக. ஸோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்ம என்ன டைப் ஆஃப் வேரியபிளோ இல்லை ஏதோ டிக்ளேர் ஆப்ஜெக்டோ டிக்ளேர் பண்ண போகிறோமோ நம்ம வந்துட்டு டைப் இங்கே வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை நம்ம சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் லிட்டு ஃப்ரூட்ஸ்னு சொல்லிட்டு நான் ஒரு அரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணுறேன். ஓகேவா? இப்படி தான் வந்துட்டு டிக்ளேர் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறேன் ஃப்ரூட்ஸில் ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பப்பாயா. ஸோ அப்படி ஒரு 4 இது டிக்ளேர் பண்ணிக்கலாம். இது நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இப்படியே பிரிண்ட் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃப்ரூட்ஸ் அப்படின்ற அரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இந்த 4 அரேயோட சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இந்த ஃப்ரூட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே இருக்கு நீங்கள் வந்திருக்கும். ஓகேவா? நீங்கள் இப்படியே டிக்ளேர் பண்ணி எப்படி வரும். இப்போ இந்த அரேயோட சைஸ் வேணும்னா ஒன்றும் இல்லை கன்சோல் லாகில் அரேஸோட சைஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு அந்த அரே நேமு லாட் லென்த்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா அரேயோட சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வரும். அரேயோட சைஸ் வந்துட்டு இதில் 4. இப்போ என்ன பண்ணிட்டோம் நம்ம ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த அரே எலமெண்ட்ஸ் நான் என்ன பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் அரேல வந்துட்டு நான் ஒரு சில மெத்தட்ஸ் மட்டும் சொல்லி தரேன். எப்படி வந்துட்டு ஆட் பண்ணலாம், எப்படி ஒரு எலமெண்ட் வந்துட்டு நம்ம எடுக்கலாம் வெளியில், எப்படி வந்துட்டு அதாவது கடைசியில் எப்படி எடுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணலாம், இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ நான் புதுசாக ஒரு ஃப்ரூட் வந்துட்டு ஆட் பண்ணணும்னா அரே நேமு டாட்டு புஷ் ஆஃப் நான் என்ன பண்ணுறேன் பனானான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் ஒரு ஃப்ரூட்டை வந்துட்டு ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு ஃப்ரூட் வந்துட்டு ஆட் பண்ணலாம். இப்போன்னு பார்த்தா எந்த ஃப்ரூட்டை நான் வர மாட்டேங்குது. ஃப்ரூட் ஆட் புஷ் ஆஃப் நம்ம என்ன ஃப்ரூட்ஸ் வந்துட்டு போடல. பனானா வேற என்ன பண்ணலாம், கோவா போடலாம். சரி என்ன பண்ணிட்டேன் ஃப்ரூட்ஸை புஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஃப்ரூட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, சரி நம்ம இங்கே போடுவோம் console.log ஆஃப் நான் ஃப்ரூட்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரே எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு. பார்த்தீங்களா பனானாவும் கோவாவும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ என்னோட அரையிலிருந்து என்னோட கடைசி எலமெண்ட்டை மட்டும் எடுக்கணும். அதாவது கடைசி ஒரு எலமெண்ட்டை மட்டும் அரையிலிருந்து எடுக்கணும்னா ஒன்றும் இல்லை ஃப்ரூட் ஸ்டார்ட் ஸோ பாப்புன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா நம்ம கடைசி எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஓகேவா? சரி இப்போ என்ன பண்ணுவோம்னா கடைசி எனக்கு வந்துட்டு என்னோட அரையில் இருக்க என்னோட கடைசி எலமெண்ட் மட்டும் வேணும்னா லெட்டு லாஸ்ட் ஃப்ரூட்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு என்ன பண்ணேன் ஃப்ரூட்ஸ் பாப் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டேன் இதை நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். லாஸ்ட் ஃப்ரூட்டை நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அரையில் லாஸ்ட் என்ன இருக்குது எனக்கு பப்பாயா இருக்கா, எனக்கு வந்து இங்கே பப்பாயான்னு பிரிண்ட் ஆகும். சரி கோவா தானே கடைசி ஆட் பண்ணோம். சரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவான் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா என்ன பண்ணிட்டேன் பாப் கொடுத்தீங்க அப்படின்னா என்னோட அரையில் இருக்க லாஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாப்பாய் வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம் என்னோட அரேல் இருக்கே என்னோட ஏதாவது ஒரு எலமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அரே வந்துட்டு இதெல்லாம் நம்ம எடுத்துருவோம். இதெல்லாம் தேவையில்லை. இப்போ என்ன பண்ணிட்டேன் புஷ் பண்ணால் இதை வந்துட்டு பாப் பண்ணி இது பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் நம்ம ஜஸ்ட் அரேவை பிரிண்ட் பண்ணணும் கரெக்டாக. இப்போ வந்துட்டு 6 இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஆரஞ்சு அப்படின்ற இதை வந்துட்டு நான் என்ன பண்ணணும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணணும் கரெக்டாக ரிமூவ் பண்ணணும். எனக்கு இந்த ஆரஞ்சு ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணுறேன் இந்த ஆரஞ்சோட இண்டெக்ஸ் என்னது இந்த ஆரஞ்சோட இண்டெக்ஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கரெக்டாக போஸ்ட் இண்டெக்ஸில் ஆரஞ்சு இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் ஸ்ப்ளைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஸ்ப்ளைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் டாட் ஸ்ப்ளைஸ் ஆஃப் இண்டெக்ஸு 1 கொடுக்குறேன். இது என்ன பண்ணால் 2 ஆர்குமெண்ட் வரும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு என்ன கெட் பண்ணணும்னா இண்டெக்ஸ் வந்துட்டு கெட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை கெட் பண்ணும். செகண்ட் ஆர்க்ஸ் என்ன வாங்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு how many elements to remove அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணணும்னா அந்த இண்டெக்ஸில் ஒரு எலமெண்ட் மட்டும் தான் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன் நான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நான் என்னோட ஃப்ரூட்ஸை வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ண நினச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் பாருங்கள் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அப்படின்றது ரிமூவ் ஆயிடுச்சு கரெக்டாக. ஏன்னா என்ன பண்ணிட்டேன் நான் செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறத நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன் நான் ஒரு எலமெண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஆரஞ்சு ரிமூவ் பண்ணணும் மேங்கோ ரிமூவ் பண்ணணும்னா அந்த இண்டெக்ஸ்லேருந்து 2 எலமெண்ட் ரிமூவ் பண்ணணும் நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். எனக்கு என்ன ஆகும்னா ஆரஞ்சு எனக்கு ரிமூவ் ஆயிரும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சும் இருக்காது, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேங்கோவும் இருக்காது கரெக்டாக. ஆரஞ்சு இல்லை மேங்கோவும் இல்லை. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு அரேயோட மெத்தட்ஸ். ஓகேவா?
இப்படி வந்துட்டு இந்த அரேஸ் ஒர்க் ஆகுது. இந்த அரேல வந்துட்டு நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங்ஸு, இன்டீஜர்ஸு, வாட் எவர் யூனிட் யூ கேன் ஸ்டோர் இட். ஓகேவா? நீங்கள் இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அரேஸ் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம லூப்பிங்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? லூப்பிங் லூப்ஸ் வந்துட்டு பார்க்கலாம் ஜாவாஸ்கிரிப்டில். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம ஃபார் லூப் பார்க்கலாம். ஓகேவா? அந்த ஃபார் லூப் எப்படின்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நம்ம அரே வேறு தூக்கி விட்டோமே. இந்த அரே இதை மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். லூப்ஸ் தானே பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறேன், அரே வந்துட்டு இருக்கு. இந்த அரேவை நம்ம இப்படி ட்ராவல்ஸ் பண்ணி நான் அப்படி ஒன்றா பிரிண்ட் பண்ணோன்னா ஒன்றும் இல்லை, ஃபாரு ஒரு வேரியபிள் வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? லெட் i ஈக்குவல் டு 0, i less than ஃப்ரூட் ஸ்டார்ட் லென்த்து ஐ ப்ளஸ் ப்ளஸ். மற்ற லாங்குவேஜ் மாதிரி தான், என்ன நீங்கள் இன்ட்டுக்கு பதிலாக லெட்டுன்னு டிக்ளேர் பண்ணுவீங்க. இப்போ என்ன பண்ணுறேன், நான் console.logல ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த ஃப்ரூட்ஸ் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணால் ஒன்றும் இல்லை, ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஐன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் நீங்கள் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைனாக பிரிண்ட் ஆகுதா? லைனாக பிரிண்ட் ஆகுது கரெக்டாக. ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னன்னா எப்படி நார்மலாக இப்படி வந்துட்டு ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும். இன்னுமே உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் இந்த ஐ கமாண்ட் கொடுத்து போட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு இண்டெக்ஸோட வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 0th இண்டெக்ஸில் ஆப்பிள் இருக்குது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் ஆரஞ்சு, செகண்ட் இண்டெக்ஸில் மேங்கோஸ், அந்த மாதிரி வந்து பிரிண்ட் ஆகுது கரெக்டாக. இது வந்துட்டு நார்மல் ஃபார் லூப்பு. இன்னொன்று என்ன பண்ணலாம்னா ஃபார் லூப் பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபார்லேயே இந்த 2 டைப் நம்ம பார்க்கலாம். ஃபார் ஆஃப்னு ஒன்று இருக்குது, ஃபார் ஈச்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபார் ஆஃப் அப்படின்னு ஒன்றும் இல்லை, ஃபார் என்ன பண்ணுறேன், லெட்டு ஃப்ரூட்டு ஆஃபு ஃப்ரூட்ஸ்ன்னு போட்டுட்டு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு console.logல என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு இந்த ஃப்ரூட்டை பிரிண்ட் பண்ணோன்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? பிரிண்ட் ஆயிடுச்சு கரெக்டாக. அதாவது இது எப்படின்னா இது வந்துட்டு நம்ம இண்டெக்ஸ் பேஸ்டாக போவோம். இந்த மாதிரி ஃபார் லூப் போடல. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எலமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஃபார் ஈச் எப்படின்னா ஃப்ரூட்ஸ் டாட் ஃபார் ஈச்னு போட்டுட்டு உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். ஏன்னா அந்த ஃபங்க்ஷனில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரூட் எல்லாத்தையும் வாங்க போகிறோம். ஓகேவா? ஃப்ரூட்டு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆரோ ஃபங்க்ஷன்ட்டு சொல்லுவோம். நம்ம வந்துட்டு இதை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆரோ ஃபங்க்ஷன் புரிஞ்சிடும். என்ன பண்ணுறேன், அந்த ஃப்ரூட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிடுச்சு கரெக்டாக. ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ, பப்பாயான்ட்டு. இந்த ஃபார் ஈச் எப்படின்னா இந்த ஃபார் ஈச் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் ஆகும். ஆரோ ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம ஆர்குமெண்ட் வாங்கிட்டு வந்து ஆர்குமெண்ட் தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுடைய ஃப்ரூட்ஸாக இருக்கும் போது. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க எப்படி ஃபார் ஈச், ஃபார் ஆஃப், நார்மல் ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வைல் லூப்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? வைல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷன்ஸ் போயிடலாம். ஓகேவா? ஓகே. வைல் லூப் எப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டு நம் ஈக்குவல் டு 10ன்னு சொல்கிறோம். ஓகேவா? வைலு நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கிரேட்டர் தென், சரிங்க நம்ம என்ன பண்ணலாம், லெட்டு கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு வைப்போம். இந்த இடத்துல என்ன பண்ணலாம், கவுண்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு லெஸ் தென் 10 இருக்க வரைக்கும் இந்த லூப் நான் ரன் பண்ணுறேன் வைங்க வைல் லூப்பில். சரி தானே நம்ம என்ன சொல்லுவோம், வைல் லூப்னு சொல்லுவோம் கரெக்டாக. இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், console.logல போஸ்ட் லூப் எக்ஸி போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஓகேவா? இப்போ நீங்கள் போய் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு லூப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு இன்ஃபினிட்டாக. ஏன்னா நம்ம இந்த இடத்துல கவுண்ட் அடி இன்க்ரிமெண்ட்டே பண்ணல. ஸோ அதனால் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல கவுண்ட்டை ப்ளஸ் பண்ணிட்டு என்னது கவுண்ட்டை தான் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோமே, ஏன் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு. ஓகேடா. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், கவுண்ட்டு என்ன பண்ணிட்டோம், நம்ம வைல் லூப் எப்படி எழுதிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த கவுண்ட் வந்து லெஸ் தென் 10 இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இருங்க நம்ம ஹார்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். என் ப்ரௌசர் ஏதோ ஆயிடுச்சுங்க. மை காட், ப்ரௌசரே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுவோம். ஒரு சார்ஜ் இல்லை. ஓகேடா. ஓகே, நம்ம வந்துட்டு ப்ரௌசர் மாதிரி ஓப்பன் பண்ணுவோம். சார்ஜ் கம்மியாக இருக்காட்டி ப்ரௌசரே கிராஷ் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம், பார்த்த பேஸ்ட் பண்ணிக்கலாம். index.html ஃபஸ்ட் வந்துட்டு காப்பி பார்த்து பண்ணுவோம். பண்ணிட்டு இப்போ போல் பேஸ்ட் பண்ணிட்டு கன்சோலை வந்துட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லூப்பு 10 டைம் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஏன்னா என்ன பண்ணியிருக்கேன், கவுண்ட் வந்துட்டு 0ன்ட்டு இருக்கு. நான் வந்துட்டு கவுண்ட் லெஸ் தென் 10 வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த வைல் லூப் ரன் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. இதான் வந்துட்டு நார்மலாக வைல் லூப்பு. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூவல்னு ஒன்று இருக்குது கரெக்டாக.
டூ ஒயில் வந்துட்டு நம்ம பார்ப்போம். டூ ஒயில்னா நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டைம் அது எக்ஸிக்யூட் ஆயிரும்னு சொல்லுவோம். கரெக்டாக என்ன பண்ணுறேன் டூவில் கன்சோல் டாட் லாகில் சும்மா மோகன் கோச் யூடியூப் சேனல் நான் வந்துட்டு போடுறேன். ஒயில் லூப் வந்துட்டு என்ன பண்ணணும், ஒயில் வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒயிலில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், லைக் கவுண்ட் வந்துட்டு கிரேட்டர் தென் 10 இருந்தால் தான் ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போட்டேன்னு வைங்க. எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகணும்னா ஒயில் லூப் வந்துட்டு கண்டிஷன் மீட் பண்ணல, என் கவுண்ட் வந்துட்டு 0 இருக்குது. பட் ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒயில் லூப் வந்துட்டு கவுண்ட் கிரேட்டர் தென் 10 இருந்தால் தான் ரன் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இந்த டூ வந்துட்டு ஒரு டைமாக ரன் ஆயிரும் கரெக்டாக. இப்போ எனக்கு ரன் பண்ணனா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோகன் கோச் யூடியூப் சேனல் வந்துருச்சு கரெக்டாக. ஏன்னா நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், டூ ஒயில் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அட்லீஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைமாவது பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ரன் ஆயிரும் டூ இருந்துச்சு அப்படின்னா, ஐ மீன் டூ ஒயில் போட்டோம் அப்படின்னா. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, எனக்கு இங்கே என்னோட கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னாலுமே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா என்னோட கன்சோல் டாட் லாக் நான் டூவில் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ ஓகே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒயிலு அதெல்லாமே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா. இந்த பிரேக்கு கண்டினியூலாம் எதுக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு தெரியணும்ல. இப்போ என்ன பண்ணலாம், ஃபாரு லெட்டு ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தென் 10, சும்மா ஒரு 10ன்னு போடுவோம். இந்த மாதிரி என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரன் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா இன்கேஸ் என்னோட இஃப் வந்துட்டு இப்போ என்னோட ஐ வந்துட்டு இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்துட்டு 2 இருக்குன்னு வைங்களேன். இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன், கன்சோல் டாட் லாக் ஆஃப் சரி இப்போ ஐ ஈக்குவல் டு 2 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன், கண்டினியூ கொடுக்குறேன்னு வைங்களேன். இந்த கண்டினியூ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது கீழே இருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. நான் சொல்கிறேன் ஏன்ட்டு. இப்போ என்ன பண்ணுறேன், கன்சோல் டாட் லாகில் இங்கே பண்ணுறேன் ஹலோ காய்ஸ் அப்படின்னு சும்மா பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ரன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா, இந்த ஹலோ காய்ஸ்ன்றது என்ன ஆயிருக்கு 9 டைம் பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா 10 டைம் வந்துட்டு பிரிண்ட் ஆகணும் கரெக்டாக. ஏன் 9 டைம் பிரிண்ட் ஆயிருக்குன்னா இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்துருக்கோம்ல, இந்த கண்டினியூ கொடுத்தீங்கன்னா எனக்கு இண்டெக்ஸ் வந்துட்டு 2 இருக்கையில் ஐ ஈக்குவல் டு 2 இருக்கிற என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்துட்டு கீழே வரல. ஏன்னா நான் லூப்பை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். இங்கே நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா தெரியும் கன்சோல் டாட் லாகில் லூப்பு ஸ்கிப்டுன்னு பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன் எப்படி இந்த கண்டினியூ வந்துட்டு இங்கே ஓக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் ஐ ஈக்குவல் டு 2 அப்படின்றப்ப நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, லூப் ஸ்கிப் ஆயிடுச்சு. அதனால தான் இப்படி வந்திருக்கு. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்னு ஒன்று இருக்கு. ஓகேவா. பிரேக் கொடுத்தீங்கன்னா அந்த லூப்பே கண்டினியூ என்டையராக பிரேக் ஆயிரும். ஓகேவா. இங்கே வந்துட்டு பிரிண்ட் பண்ணுவோம். என்ன ஆகுனா நம்மளுக்கு ஐ இண்டெக்ஸ் வந்து 2 வந்துருச்சுன்னா எனக்கு என்ன லூப் வந்துட்டு பிரேக் ஆயிரும். அப்போ என்ன ஆயிருன்னா எனக்கு ஹலோ கைஸ் 2 டைம் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, லூப் பிரேக் ஆயிடுச்சு. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூக்கு பிரேக்குக்கு இருக்க டிஃபரன்ஸு. இந்த பிரேக்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிஷன் வந்துட்டு நம்மளுக்கு ரெக்குவயர்மெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எனக்கு லூப் ரன் பண்ண தேவையில்லை, நம்ம பிரேக் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ஐட்ரேஷனில் எனக்கு ஒரு செட் ஆஃப் திங்ஸ் வந்துட்டு எனக்கு அந்த ஐட்ரேஷனுக்கு அவ்வளோதான் போதும், எனக்கு அந்த ஐட்ரேஷனுக்கு இதுக்கு மேலே கீழே செட் ஆஃப் பிளாக்ஸ் நான் எக்ஸிக்யூட் பண்ண தேவையில்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா அந்த கண்டினியூ வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்கும் கண்டினியூக்கு இருக்க வித்தியாசம். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஓகே இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணலான்ட்டு சொன்னோம் கரெக்டாக. ஆப்ஜெக்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு, நம்ம அரேயுமே பார்த்தாச்சு. நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம், அந்த கன்சோல் டாட் டேபிள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் கரெக்டாக. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம அரேஸை வந்துட்டு நம்ம இப்படியுமே டிக்ளேர் பண்ணலாம். அரே லெட் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிட்டேன், இப்படி டிக்ளேர் பண்ணிட்டு நான் என்ன பண்ணலாம்னா ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம் நிறையா. இந்த மாதிரி அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இது பேர். ஓகேவா. என்ன பண்ணுறேன், நேம் வந்துட்டு மோகன் ராஜான்னு வைக்கிறேன். ஓமிகா இங்கிலீஷ் ஏஜ் வந்துட்டு 20ன்னு வச்சுட்டேன். ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறேன், இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நேம் என்ன வைக்கலாம்னா, இதுக்கு என்ன பேர் வைக்கலாம், சும்மா வந்துட்டு பார்த்தோன்னா யார் வைக்கலாம், சும்மா விஜய்னு வைப்போம். ஆக்டர்ஸ் பேர்லாம் வைப்போம். ஏஜ் வந்துட்டு என்ன பண்ணலாம் 52 கரெக்டாக சும்மா வைப்போம். ஒரு ஸ்டூடெண்ட் 52ன்னு போடுறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, நம்ம டேட்டா என்ன போடுறதுன்னு தெரில. அப்போ என்ன பண்ணலாம், நேமில் வந்துட்டு நம்ம சும்மா சூர்யான்னு போடுவோம். ஏஜ் வந்துட்டு என்ன பண்ணலாம் சும்மா வச்சுடுவோம், சும்மா வந்துட்டு 50 இவருக்கு 52 போட்டுவிடுவோம். இப்போ என்ன பண்ணிட்டு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், கன்சோல் டாட் டேபிள்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணனா என்ன வருதுன்னு பாருங்கள், நம்மளுக்கு வந்து நீட்டாக பிரிண்ட் ஆகும். தெரியுதா.
உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் போட்டிருக்கேன் கரெக்டாக. அந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நீட்டாக டேபிள் ஃபார்மேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கன்சோல் டேபிள். ஏன் நான் அப்போ சொல்லணும்னா நம்ம அரேஸ் வந்துட்டு நடத்தவே இல்லை அப்போ, ஆனால் அந்த கன்சோல்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கல. ஸோ அதான் நம்ம அரேஸ் நடத்திட்டு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நம்ம எப்படி இந்த கன்சோல் டேபிள் ஒர்க் ஆகுதுன்னு சொல்றதுக்காக நான் வந்துட்டு இது பண்ணேன். ஓகே, இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேடா. ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம நார்மலாக டிக்ளேர் பண்ண மாதிரி தான். என்ன பண்ணலாம், 2 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நேம்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா நேம்டு நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். நார்மல் ஃபங்க்ஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன், ஹலோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறேன். உள்ளே என்ன பண்ணுறேன், console.logல என்ன பண்ணுறேன், ஹலோ வெல்கம் டு மோகன் கோச்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணால் ஃபங்க்ஷன் வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ ஃபங்க்ஷன் வந்துட்டு இப்போ போல கால் பண்ணணும். ஸோ நீங்கள் கால் பண்ணினா எனக்கு என்ன ஆகுனா, எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹலோ வெல்கம் டு மோகன் கோச்னு பிரிண்ட் ஆகுதா. இது வந்துட்டு இப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்துட்டு ஆட்ரிபியூட்மே பாஸ் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபங்க்ஷனே ஆடுன்னு சொல்லிட்டு வைப்போம். இப்போ என்ன பண்ணலாம், கான்ஸ்ட் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ஆட் ஆஃப் என்ன பண்ணுறேன் 10,100ன்னு கொடுக்குறேன். console.logல என்ன பண்ணுறேன், ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன்னு வைங்க. நார்மலாக நீங்கள் எல்லா லாங்குவேஜுமே பார்க்குறதா. இந்த கன்சோல் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டர்ன் இங்கே 2 ஆர்குமெண்ட் வாங்கணும் கரெக்டாக. 2 ஆர்குமெண்ட் என்ன பண்ணுறேன், A, Bன்ட்டு வாங்குறேன். வாங்கிட்டு என்ன பண்ணுறேன், A+Bன்னு போட்டுறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 110 வந்துருக்கு. நார்மலாக நான் வந்துட்டு 2 ஆர்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா வந்துட்டு ப்ளஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு காமனான விஷயம் நம்ம எல்லா லாங்குவேஜ்லையுமே பண்ணுறது தான். எப்படி வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, எப்படி வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி வாங்குறதுன்னு பார்த்தோம். இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனானமஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அனானமஸ் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அதை என்ன சொல்லுவோம்னா நம்ம வந்துட்டு ஆரோ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஆரோ ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஆரோ ஃபங்க்ஷன்ஸ்னு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நேமே கொடுக்கணுன்ட்டு தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், கான்ஸ்ட்டு மல்டிப்ளைன்னு ஒன்று வைக்கிறேன்னு வைங்க. ஈக்குவல் டு இதுதான் என்னோட ஃபங்க்ஷன், இப்படி தான் இருக்கும். என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷன் நான் நேமே வைக்கல கரெக்டாக. இன்ஸ்டியூட் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் வந்துட்டு ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டேன். பட் ஆனால் இது என்னன்னா இது வந்துட்டு ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் கரெக்டாக. இது வந்துட்டு நீங்கள் நேமே வைக்க தேவையில்லை. இப்போ இந்த அனானமஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இது என்ன பண்ணுது மல்டிப்ளைல அதே மாதிரி 2 ஆர்குமெண்ட்டை வாங்குது. வாங்கிட்டு என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் A*Bன்னு ரிட்டர்ன் பண்ணுறேன். இங்கே எப்போ போல் கான்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், ரிசல்ட்டு நாங்கள் வச்சிட்டோமா, கான்ஸ்ட்டு மல்டி சும்மா வைப்போம் வேரியபிள் ஈக்குவல் டு மல்டிப்ளை ஆஃப் 1000,500ன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், console.logல ஸோ மல்டிப்ளை பிரிண்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வரும். ஓகேவா? இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனானமஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இது வந்துட்டு அனானமஸ் ஃபங்க்ஷன்ஸ் நான் இப்படி சொல்கிறதோட நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஃபார் ஈச் பார்த்துருந்தோம் கரெக்டாக. அந்த ஃபார் ஈச் லூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் கரெக்டாக. அந்த ஃபார் ஈச் லூப் வந்துட்டு நம்ம எப்படி ஒர்க் ஆகுன்றதுக்கு, அந்த அனானமஸ் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபார் ஈச் லூப் வச்சு நம்ம பார்க்கலாம். என்ன பண்ணுறேன், கான்ஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், ஒரு அரே வந்துட்டு கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? அரே வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன், ப்ராடக்ட் நேம் வந்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம ஃபோனே போடுவோம், மோட்டோ H17 ஃபியூஷன். ஓகேவா? ப்ரைஸ் என்ன பண்ணுறேன், ப்ரைஸ் வந்து இண்டிஜர் கரெக்டாக 33,000. அடுத்து என்ன பண்ணுறேன், நேமில் iPhone 17 Pro மேக்ஸ்ன்ட்டு போடுறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா ப்ரைஸில் ப்ரைஸ் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா 1,50,000 போடுவோம். 1,50,000 கரெக்டாக போட்டோமா வைக்கிறேன். அடுத்து 3ஆவதாக ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுவோம். லாஸ்ட்டாக என்ன பண்ணலான்னா நேமில் S25 அல்ட்ரான்னு போடுவோம். ப்ரைஸ் வந்துட்டு ஸோ 1 லேக்னு போடுவோம். ஓகேவா? போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இங்கே இருக்க உள்ளே இருக்க எல்லா இதையுமே நான் பிரிண்ட் பண்ணணும்னு வைங்களேன். நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு நம்ம வந்துட்டு நம்ம இந்த டேபிள் பார்த்துருந்தோம். இன்னைக்கு ஜஸ்ட்டு வந்துட்டு console.logல ப்ராடக்ட்ஸ்னு பிரிண்ட் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்துட்டு வரும் அவுட்புட்டு. இது வந்து இப்படி தான் வந்திருக்கும். ஆனால் நம்ம இப்படி வந்துட்டு நம்ம பண்ணக்கூடாது. நான் ஜஸ்ட்டு வந்துட்டு இது எப்படி இந்த ஆப்ஜெக்ட்ஸ் இந்தந்த இண்டெக்ஸில் எப்படி வந்துட்டு நம்ம ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆகிருக்குன்றக்காக நான் இப்படி காமிக்கிறேன். இதை நான் வந்துட்டு நீட்டாக பிரிண்ட் பண்ணணும்னு வைங்களேன். என்ன பண்ணுறேன், ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணலாம். ஓகேவா?
ஃபார் ஈச் லூப் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபார் ஈச் லூப் என்ன பண்ணுதுன்னா ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் வாங்குது. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆரோ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இந்த இடத்துல நான் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நான் நேமே கொடுக்கல, ஜஸ்ட் நான் ஃபங்க்ஷன் மட்டும் தான் லைக் வந்துட்டு நான் எழுதுறேன். ஆனால் இதுக்கு நேமே கொடுக்க தேவையில்லை, ஏன்னா இதை தான் நம்ம வந்துட்டு ஆரோ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இது என்ன பண்ண போகுதுன்னா 2 ஆட்ரிபியூட் வந்துட்டு வாங்க போகுது. ஓகேவா, என்ன வாங்க போகுதுன்னா நேம்னு ஒன்று வாங்க போகுது, ப்ரைஸ்னு ஒன்று வாங்க போகுது. ஏன்னா நான் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸில் எனக்கு வந்துட்டு நேம் அண்ட் ப்ரைஸாக இருக்கு கரெக்டாக. இப்போ என்ன பண்ண போகிறேன், console.logல த ப்ராடக்ட் நேமீஸ்ன்னு போட்டுட்டு கோலனில் கமா நேமை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ண போகிறேன். console.logல த ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஈஸ்ன்னு போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், கமா கொடுத்துட்டு ப்ரைஸை வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும். ஓகேவா, இதை நான் மேலே ஏதாவது பிரிண்ட் பண்ணியிருக்கேமா என்ன? ஓகேடா. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் ஓகே 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 சாரி, நமக்கு இப்படி போடக்கூடாது. நேமு ப்ரைஸ்னு இல்லை, நம்ம ஜஸ்ட் வந்துட்டு ப்ராடக்ட்னு வாங்கிட்டு நம்ம இது இப்படி தானே ஆக்சஸ் பண்ணணும். ப்ராடக்ட் டாட் நேமு, சாரி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குழப்பிட்டேன், ப்ராடக்ட் டாட் ப்ரைஸ். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே பிரிண்ட் ஆயிடுச்சு கரெக்டாக நீட்டாக. ப்ராடக்டோட நேம் என்ன, ப்ராடக்டோட ப்ரைஸ்னு சொல்லிட்டு நம்ம மீட்டோம். அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட் வாங்குறோம், வாங்கிட்டு உள்ளே இருக்கிற நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம்னா ப்ராடக்ட் டாட் நேமு, ப்ரைஸ் வேணும்னா ப்ராடக்ட் டாட் ப்ரைஸ். அந்த ஐட்ரேஷனில் அடுத்த ஐட்ரேஷனில் ப்ராடக்ட் ஆடுமே ப்ராடக்ட் டாட் ப்ரைஸ், அந்த மாதிரி தான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுவோம். நேமு ப்ரைஸ் டேரெக்டாக ஆர்குமெண்ட்ஸ் வாங்க முடியாது. ஸோ நான் வந்துட்டு இப்போ இந்த ஆடு சப்ராக்ஷன்லாம் பண்ண பார்த்தீங்களா, ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷனாக நான் அப்படியே வாங்கிட்டேன். பட் ஆனால் இப்படி தான் ஆர்குமெண்ட் வாங்கி நம்ம எப்படி வந்துட்டு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸில் இருக்க ஆட்ரிபியூட்ஸ் வந்துட்டு பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேவா, அந்த டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ்னால் என்னன்னா ஒன்றும் இல்லை, நம்ம இப்படி வந்துட்டு கோலன் போட்டு கம்மா போட்டு அப்படிலாம் போகிறோம்ல, அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ்னால் இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு இந்த எஸ்கேப் கிட்ட பார்த்தீங்கன்னா இருங்க. ஓகே, ஸோ இந்த டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு நம்ம கீபோர்டில் ஓகே டன் இங்கே இருக்குது. ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கீழே தான் இருக்கும், நம்ம கீபோர்டு வந்துட்டு வேறு வாங்கிட்டோம். ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்குது, அது தொலைவை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு வழியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் த ப்ராடக்ட் நேமீஸ் நம்ம என்ன பண்ணலாம் போட்டுட்டு அந்த டாலர் சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த டாலர் சிம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டுட்டு ஒரு கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ப்ராடக்ட் டாட் நேம்ன்ட்டு வந்துட்டு போடுவோம். அதே மாதிரி கன்சோல் டாட் லாகில் கிளிக் பண்ணிட்டு த ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் ஈஸ்ன்னு போட்டு அதே மாதிரி டாலர் சிம்பிள் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு கேர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ப்ராடக்ட் டாட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே அவுட் தான் வரப்போகுது. இதுதான் வந்துட்டு டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ். நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம கோட் லெவலில் டெவலப் பண்ணி நம்ம இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, இது எவ்வளோ சிம்பிளிஃபிகேஷனாக இருக்குது, நான் டபுள் கோட்ஸ் போட்டு கமா போட்டு அந்த மாதிரி போட்டுருக்கிறதுக்கு டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டேரெக்டாக அப்படியே நம்ம எத்தனை டைனமிக்கான வேரியபிள்ஸ் வேணுமோ நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட ஸ்ட்ரிங்ஸ்லையோ ஸ்டேட்மெண்ட்ஸ்லையோ. ஓகேவா, இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோடில் நம்ம இப்படி தான் எழுதுவோம். ஸோ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம் கடைசியாக, இப்போ எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிட்டோம் கரெக்டாக. இப்போ என்ன பண்ணலாம், ஸ்ட்ரிங்கை வச்சு நம்ம ஒன்று பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம், சும்மா 2 சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகேவா, சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு 3 ப்ரோக்ராம் வந்துட்டு சும்மா நம்ம போடலாம். ஓகேவா, நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வந்துட்டு நம்ம பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக இந்த ஒரு 3 ப்ரோக்ராம் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டு இன்புட் ஈக்குவல் டு, இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஆர்டர் ஈவன் கண்டுபிடிக்கிறதா அந்த நம்பர் வந்துட்டு இஃப் இன்புட் மாடுலோ 2 ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா கன்சோல் டாட் லாகில் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இட் இஸ் தி ஈவன் நம்பர், இல்லைனா என்ன பண்ணுறேன் இட் இஸ் கன்சோல் டாட் லாகில் என்ன பண்ணுறேன்னா இட் இஸ் அன் ஆட் நம்பர்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சின்னத்தனமான ப்ரோக்ராம் தான் இருக்குது. ஸோ சும்மா போடுறேன். ஸோ நாம் வந்துட்டு இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா
நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுறது எப்படி, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வவல்ஸ் எப்படி கவுண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம அரேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ரேஷன்ஸுமே பார்த்துருந்தோம். ஸ்ட்ரிங்னா நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி 2 ப்ரோக்ராம் போடலாம். ஓகேவா? இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் வேணாம். ஸோ ஃபைனலாக 2 ப்ரோக்ராம்ஸ் போடலாம். எப்படி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணலாம், எப்படி வந்துட்டு வவல்ஸை கவுண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், லெட்டு இன்புட் ஈக்குவல் டு மோகன் ராஜான்னு வச்சுக்கிறேன்னு வைங்களேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ரிவர்ஸ் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எழுதி நம்ம அப்படி பண்ணலாம். நல்லாயிருக்கும். ஃபங்க்ஷன் ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். என்ன பிரச்சனை இதுக்கு? இது வந்துட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் வாங்குது. அந்த ஆர்கியூமெண்ட் பேர் வந்துட்டு இன்புட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சரி வேணா எஸ்டிஆர்னு வச்சுக்கலாம். இது என்ன பண்ணலாம்னா, இது வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டா? என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம்னா, ரிட்டர்னு எஸ்டிஆர் டாட்டு ஸ்பிளிட்டு. ஓகேவா? நான் சொல்றேன் இந்த ஸ்பிளிட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க, ஸ்பிளிட் என்ன பண்ணும், இது என்ன பண்ணணும் எல்லாமே நான் வந்துட்டு சொல்றேன். ஸ்பிளிட் பண்ணிட்டு டாட் ரிவர்ஸ் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்றேன், ஸ்ட்ரிங்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்றேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இன்புட் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், இந்த விண்டோட நம்ம வந்துட்டு ப்ராம்ப்ட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் படித்தோம். கரெக்டா? நம்ம எப்படி வந்துட்டு வெப்சைட்டில் ப்ராம்ப்ட் வந்துட்டு நம்ம வாங்குறோம்னு சொல்லிட்டு, அந்த ப்ராம்ப்ட் வந்துட்டு நம்ம எப்படி வாங்கலான்ட்டு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், நான் யூசர் ரிட்டர்ன் இன்புட் வாங்குறதுக்கு என்ன பண்ணுறேன், லெட் இன்புட் ஈக்குவல் டு ப்ராம்ப்ட்னு போட்டுட்டு என்டர் யுவர் நேம்னு போடுவோம். இதை நம்ம இன்புட்டாக வாங்கிக்கலாம். ஓகேவா? வாங்கிட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு லெட் ரிசல்ட் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன், ரிவர்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த இன்புட்டை வந்துட்டு நான் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணிட்டு அதை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுமா. என்ன பண்ணால் கடைசியாக வந்துட்டு என்ன பண்ணணும்னா, நான் வந்துட்டு ரிசல்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணணும். இப்போ இதை வந்துட்டு ரீலோட் பண்ணிங்கன்னா என்ன கேட்குது, நேம் கேட்குது. கரெக்டாக என்ன பண்ணுறேன், மோகன் ராஜான்னு பிரிண்ட் பண்ணுறேன். அந்த இன்புட் வந்து கொடுத்துட்டேன். கொடுத்தக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்பிளிட் என்ன பண்ணுது, அது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இன்டீரியலாக பார்ப்போம். ஓகேவா? இதான் இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணுவோம். இந்த ஸ்பிளிட்டு இந்த ரிவர்ஸு ஜாயின் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகேவா? என்ன பண்ணலாம், இந்த எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு இந்த ப்ராம்ப்ட் ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ணுறேன், வெப்சைட்ல இருந்து ப்ராம்ப்ட் மூலமாக இன்புட் வாங்கிட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அதை வச்சு நான் ரிவர்ஸ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணலாம், லெட் இன்புட் ஈக்குவல் டு மோகன் எழுதுறேன். எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலாம், இந்த இன்புட்டை ஸ்ப்ளிட் பண்ணால் எப்படி ஆகுதுன்னு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா? லெட்டு அரேண்டிக்கில் லெட்டு என்ன பண்ணலாம்னா என்ன பண்ணலாம், ஓகே எஸ்டிஆர் ஈக்குவல் என்ன பண்ணுறேன், இன்புட் டாட்டு ஸ்பிட்டுன்னு போடுறேன். இந்த ஸ்பிட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரேவாக கன்வெர்ட் பண்ணிடும். இது நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்ன பண்ணுன்னா இந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரேவாக கன்வெர்ட் பண்ணிடும். பார்த்தீங்களா, மோகன் அப்படின்ற என்னோட ஸ்ட்ரிங்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரேவாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், எஸ்டிஆர் டாட் ரிவர்ஸ் கொடுக்குறேன். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் தி அரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணும். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா, ஸோ இந்த இப்போ வந்துட்டு என்னோட அரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ என்ன ஆயிடுச்சு, என்னோட அரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் எனக்கு என்ன பண்ணணும்னா இது திரும்ப ஸ்ட்ரிங்காக மாற்றணும். அப்படின்னா ஒன்றும் இல்லை, எஸ்டிஆர் டாட் ஜாயின் கொடுத்து உள்ள அந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ஆர்குமெண்ட்டாக கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிட்டு எனக்கு என்ன ஆயிரும், ஸ்ட்ரிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகே, என்ன பார்த்தீங்கன்னா இப்படியே வந்திருக்கு. ஓகே இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணணும். லெட்டு ரிசல்ட்னே வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், அந்த ரிசல்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணால் நமக்கு கொண்டு போய் ஸ்ட்ரிங் வந்துடும். ஏன்னா இந்த ஜாயின் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புது ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சு தான் நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக இது வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே என்ன சொல்லியிருந்தோம், Node.js யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட டெர்மினலே ரன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் நம்ம இப்போ கடைசி வரைக்கும் கான்செப்ட் ஓரியன்டாக பார்த்துட்டு அது எப்படின்னு சொல்லவே இல்லை. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ப்ரௌசர்லாம் இவ்வளோ நேரமாக பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்துட்டு போதும் இப்போ இந்த சம்முக்கும் இப்போ நம்ம இதுக்கப்புறம் அந்த வவல் சம்முக்கும் என்ன பண்ணலாம், நம்மளோட டெர்மினலில் வந்துட்டு எப்படி ரன் பண்ணலாம் பார்க்கலாம். Node.js வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி வந்துட்டு ஓஷன் செக் பண்ணுறேன்னா இப்படி வந்துட்டு செக் பண்ணிக்குவாங்க. நோடு ஓஷன் போட்டால் வந்துட போகுது. ஒன்றும் இல்லை, நோடு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைல் நேமு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன இது
நோட் ஆப் டாட் ஜேஎஸ்ன்னு கொடுத்தா ஓகே 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 நம்ம ஃபைல் நேம் மட்டும் பார்த்தீங்கன்னா நோட் மெயின் ஜேஎஸ். இதை வந்துட்டு ரன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரௌசரில் வந்துச்சு பார்த்தீங்களா, இங்கே நம்மளுக்கு ப்ரௌசரில் வந்த எல்லாமே நம்மளுக்கு நம்மளுடைய டெர்மினலே வந்துடும். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோட் ஜேஎஸோட யூஸ். நான் வந்துட்டு ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேயே இதை பற்றி நான் வந்து இப்படியே நம்ம வந்திருக்கணும், நம்ம அப்படியே கான்செப்ட் ஓரியன்டாக போனங்காட்டி நம்ம அதை விட்டுட்டோம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு எல்லாமே அதையும் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் வந்துட்டு இங்கே எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணாலுமே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒர்க் ஆகும் ஆஸ் இட் இஸ். அங்கே ப்ரௌசரில் வரப்போதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ வந்துட்டு உங்களுக்கு இது எப்படி டெர்மினலில் ரன் பண்ணணும்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ப்ரௌசரில் பண்ணுறதோட நீங்கள் இன்கேஸ் நிறையா வந்துட்டு ஒர்க் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நோட் யூஸ் பண்ணி இங்கே நீங்கள் உங்களோட கோஆர்டினேட்டர் உங்களோட ஐடியிலே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், வவல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டாங்கன்னா அதில் வவல்ஸ் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணலாம். நம்மளுக்கு வவல்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏஇஐஓயுன்றது நம்மளுக்கு வந்துட்டு தெரியும் கரெக்டாக. ஏஇஐஓயுன்றது நம்மளுக்கு வந்துட்டு தெரியும். இப்போ என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், கான்ஸ்ட் வவல்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் ஏஇஐஓயுன்ட்டு என்ன பண்ணுறேன் ஸ்மாலர் கேஸ்லேயே கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஏஇஐஓயுன்னு சொல்லிட்டு அப்பர் கேஸ்லேயே கொடுத்துட்றேன். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் தானே வவல்ஸ். மேபி வவல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது கேப்ஸ்லேயும் இருக்கலாம், லோவர் கேஸ்லேயும் இருக்கலாம், அப்பர் கேஸ்லேயும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம் கரெக்டாக. ஸோ அதனால் என்ன பண்ண ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன் கவுண்ட்டு வவல்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் டிக்ளேர் பண்ணுறேன். பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன், இங்கே அடுத்து என்ன பண்ணலாம், லெட்டு கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல இன்புட் வந்துட்டு வாங்க போகிறேன். ஒரு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு இன்புட்டாக வாங்குறேன். வாங்கிட்டு என்ன பண்ண போகிறேன், இஃப் எழுத போகிறேன். இஃப் லூப்பில் இன்கேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வவல்ஸ் டாட் இன்க்ளூட்ஸ் ஆஃப் எஸ்டிஆர்னு பார்க்குறேன். இது என்ன பண்ண நான் சொல்கிறேன், என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் வந்துட்டு கவுண்ட்டை வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். கவுண்ட்டை வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன். கடைசி என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு கால் பண்ணணும் கரெக்டாக. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணல நான் வந்துட்டு இன்புட் என்ன பண்ணலாம், லெட் இன்புட் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன், ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபங்க்ஷனை மட்டும் என்ன பண்ணுறேன், இந்த இன்புட்டை பாஸ் பண்ணிடுறேன். பாஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன பண்ணுறேன், இந்த கன்சோல் டாட் லாகில் இந்த இன்புட்டை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? பிரிண்ட் பண்ணி பார்த்தா ஓகே ஓகே இன்புட்டை பிரிண்ட் பண்ணிட்டேனா, கவுண்ட்டை தானே பிரிண்ட் பண்ணணும். நம்மளுக்கு வந்துட்டு 0ன்னு வந்திருக்கு. ஏஇஐஓயு என்ன தப்பு பண்ணோம், ஓகே ஒரு நிமிஷம் இருங்க. எஸ்டிஆர் டாட் இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணணும் தெரியல, இருங்க. ஏன்னா 0 என்ன பிரிண்ட் ஆகுது. ஸோ என்ன பிரச்சனைங்க, ஓகே 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 இந்த இன்க்ளூட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தப்பாக யூஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்துட்டு என்ன பண்ணலாம்னா இது என்ன பண்ணிட்டு உள்ளே என்ன பண்ணுவேன்னா ஒரு ஃபார் லூப் பண்ணிட்டு எழுதணும் கரெக்டாக. நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து அந்த கேரக்டரை வந்துட்டு அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கான்னு செக் பண்ணணும். இருந்துச்சுன்னா அந்த வவல்ஸ் இருக்குன்னு இருக்கு கரெக்டாக. என்ன பண்ணுறேன், ஃபார் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணலாம், லெட்டு எஸ் ஆஃப் எஸ்டிஆர்னு போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், இஃப் வவல்ஸ் இருக்குல்ல, வவல்ஸ்ன்றதை நம்ம ஸ்ட்ரிங் கரெக்டாக வவல்ஸில் இப்போ வர கேரக்டர் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் கவுண்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் கரெக்டாக. இப்படி தானே பண்ணுவோம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவுண்ட் 3 வந்துருக்கு. இந்த இன்க்ளூட்ஸ் வந்துட்டு பேசிக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஇஐஓயுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெரிய டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம் கரெக்டாக. அது என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு கேரக்டர் வரல, அந்த கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணும். செக் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன், வந்துட்டு கவுண்ட்டை வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு வச்சிருவேன். அப்போ என்ன எனக்கு வந்து வவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சலாம் கரெக்டாக. ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் ஃபர்ஸ்ட்டு கேரக்டரைஸாக செக் பண்ணாமல் என்டையர் ஸ்ட்ரிங்கையும் கொடுத்து இன்க்ளூட்ஸ் வந்து செக் பண்ணிட்டேன். பட் ஆனால் இன்க்ளூட்ஸ் அப்படி ஒர்க் ஆகாது. இட் வில் செக் ஒரு கேரக்டர் கொடுத்தோன்னா அந்த கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். இப்போ இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணுவோம், என்ன பண்ணலாம், இப்படி வந்துட்டு நம்ம ஏஐஓயுன்னு சொல்லிட்டு போத் அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸில் கொடுத்துட்டோம்ல. இப்போ இன்கேஸ் என்ன பண்ணுறேன், இந்த ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குல்ல, இந்த ஹலோ வேர்ல்டுன்றது நான் வந்துட்டு இப்படி கொடுத்துட்றேன். இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணுறேன், வெரி ஏஐஓயுன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம், டிபெண்ட் பண்ணுறதோட கொஞ்சம் டோட்டல்
வவல்ஸ்ன்னு வச்சுட்டு கவுண்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஏஇஐஓயுன்றது பார்த்தீங்கன்னா வவல்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேப்ஸில் அப்பர் கேஸில் இருந்தால் தான் வந்துட்டு வவல்ஸு ஒவ்வொரு இல்லை லோவர் கேஸில் இருந்தால் தான் ஒவ்வொருலாம் கிடையாது. ஏஇஐஓயுன்ற டெக்ஸ்ட் இருந்தாலே நம்ம வந்துட்டு ஒவ்வொரு தான் சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகணும், நம்மளுக்கு கவுண்ட் 3ன்னு வரணும். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வராது. டோட்டல் நம்பர் ஆஃப் வவல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0 தான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க இன்புட் ஸ்ட்ரிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸில் கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம செக் பண்ணுறதுக்கு வச்சிருக்க ஸ்ட்ரிங் எல்லாமே லோவர் கேஸில் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் தெரியுமா, நம்மளுக்கு வந்துட்டு 2 லோவர் கேஸு 2 அப்பர் கேஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, இங்கே வரது நம்ம இருக்கிறது இங்கே லோவர் கேஸில் வச்சுருக்கோம். அப்போ இருக்கிறதையும் நம்ம லோவர் கேஸாக நம்ம செக் பண்ணால் கரெக்டாக வந்துருமா, என்ன பண்ணுறது இந்த இடத்துல 2 லோவர் கேஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே டாட் லோவர் கேஸில் டாட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஓல்ஸ் வந்துட்டு 3 வந்துடும். என்ன பண்ணிட்டேன், அந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு லோவர் கேஸாக வந்து நான் செக் பண்ண எனக்கு வந்துட்டு கரெக்டாக மேப் ஆயிருங்க கரெக்டாக. ஸோ அந்த வந்துட்டு லோவர் கேஸாவோ அப்பர் கேஸாவோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஸ் கேஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், மாற்றி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் பேசிக்காக நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னெல்லாம் ஒரு விஷயம் தேவை, லைக் வேரியபிள்ஸு, கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸு, லூப்ஸு, அரேஸு, அண்ட் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு 3 ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்னா என்னன்னே தெரில, லாங்குவேஜை பற்றி எதுவுமே தெரில அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு கிடச்சிருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு பேசிக்ஸ் எல்லாமே ஓரளவு கவர் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் ஓரியன்டாக நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டாக வரும். ஸோ மறக்காம வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ ஹோப் யூ ஆல் like this video. So bye guys, see you in the next video.